யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு. டான் தொலைக்காட்சி பார்வையாளர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய வாழ்விலும் உளவளம் பற்றி சிந்திக்கிறோம். எங்களோட முன்னேற்றங்களை பற்றி சிந்திக்கிறோம். இன்று வாழ்க்கை என்பது போராட்டங்கள் நிறைந்த ஒன்று. அதற்கான தீர்வு போர் ஓய்வு, அமைதி, தெளிவு என்பன தான் என்று அவை எம்மை மென்மேலும் மேம்படுத்த உதவும் என்ற தலைப்பில் சற்று சிந்திப்போம். என்னடாப்பா வாழ்க்கை என்ற போராட்டம் என்ற இவர் அப்படி என்ன போராட்டம் வாழ்க்கையில் நடக்குது? அப்போ லிஸ்ட்டை வாய்ச்சா கணக்கு இருக்கு, எல்லாத்தையும் வாய்ச்சி கொண்டிருக்க நேரம் பெறாது. அவை வாழ்க்கையில் போராட்டம் இருக்கு. முதல்ல சந்திக்கிற போராட்டம் பட்டினி போராட்டம். ரெண்டாவது சந்திக்கிற போராட்டம் மேட்டர் ஸ்டைலுக்கு கொடுத்து திரிகிற மாதிரி ஸ்டைலாக போக வர முடியாத ஒரு திண்டாட்டம். இதே மாதிரி போராட்டம். இப்படி போராட்டங்கள் இருக்கு. வாழ்க்கையில் போராட்டம் இல்லாமல் வாழ்க்கை இருக்காது. ஒரு பயணம் என்றது எல்லா ரோட்டிலும் காப்பட் ரோட்டும் இல்லை, பஞ்சுமெத்தையான மென்மையான ரோட்டும் இல்லை. வாழ்க்கை என்பது வழுக்கி விழுத்தும் சேரும் சகதியும் நிறைந்த ஒரு பாதையில் பயணிக்கிறது தான் வாழ்க்கை. வாழ்க்கையில் வருகின்ற போராட்டங்களுக்கு முகம் கொடுத்து அல்லது வாழ்க்கையில் வரும் போராட்டங்களை கருத்தில் கொண்டு அதிலிருந்து விலகிக் கொள்வதற்கான வழிகளை கற்றுக்கொண்டு வாழ்வதுதான் நமது முயற்சி. ஆகவே அந்த வகையில் வாழ்க்கை என்றால் போராட்டம். அந்த போராட்டங்களுக்கு தீர்வு காண்பதில் தான் நாங்கள் காலங்கரைந்து போவோம். உடனுக்குடனே தீர்வு காணுவீங்கள் என்றால் வாழ்க்கையை வாழ முடியும், காலங்கரைக்காங்க. வாழ்க்கையில் போராட்டம் ஏற்படாத வாழ்வதே தீர்வாகும். உதாரணமாக, ஒருவரை மதிக்காமல் தான் அடிப்படையில் உள்ள பிரச்சனை. ஒருவருக்கா தெருவில் விழுந்துட்டேன்னு வச்சுக்கணும், நான் 4 பேரை முன்கூட்டியை மதிச்சிருந்தேன், 4 பேரை வந்து தூக்கி விடுவாங்க. ஒருவரையும் நாங்கள் மதிக்காமல் வச்சிருந்தோம்டா நடுத்தெருவில் விழுந்த மாதிரியே நாள் கணக்கில் இருக்கும். என்ன நாங்கள் 4 பேரை மதிக்காம, இதுதான் ஒரு போராட்டம். இன்னொரு போராட்டம், ஒருவரை மதிக்காமல் உணவு மற்றும் செலவுக்கு பணம் தட்டுப்பாடு. இதுவும் வாழ்க்கையில் நடக்கிற போராட்டம். பாருங்க, உழைப்பு உள்ளவன் ஒழுங்கா முன்னேந்து கிடப்பான். உழைப்பில்லை என்ற போது பட்டினி பஞ்சம் வரும். ஆடம்பரமாக உடுத்து பார்த்து செய்யலாம் இருக்கும். இன்னொரு கூட்டம் இருக்கு, உழைப்பு இருந்தோ இல்லையோ இருக்கிறது மட்டுமட்டாவது கையை கலவை தான் வருமானம் பெறுதென்றாலும் மோட்டர் சைக்கிளோடும் காரோடும் கடனுக்கு வேண்டி கஷ்டப்படுறவையும் இருக்கிறேன். அது நான் ஏற்றுக்கொண்டேன். கடன் புறத்தில் தங்கியிருத்தல் இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் கை கட்டியதை கையாள பழகும். அதன்படி இன்னொரு பிரச்சனை, வேற்றுமையின்றி ஒற்றுமையாக, முரண்பாடின்றி உடன்பாடாக வாழ்வதும் ஒரு போராட்டம் தான். ஏண்டா, நான் கற்ற துறை வேறு, மற்றவர்கள் கற்ற துறை வேறு, அல்ல நான் கற்றுக்கொண்ட வழி வேறு, மற்றவர்கள் கற்றுக்கொண்ட வழி வேறு. நான் எனது வாழ்விட சூழல் வேறு, மாற்றார் வாழ்விட சூழல் வேறு. இப்போ திருமணம் என்ற போது இந்த சிக்கல் வரும். ஆண் ஒரு விதமாக வாழ்க்கை சூழலில் இருப்பார், பெண் ஒரு விதமான வாழ்க்கை சூழல் இருப்பார். திருமணம் முடித்ததும் புது கைக்கு ஒற்றுமையாக இருப்பினும் காலப்போக்கில் அந்த சூழல் பின்னணி தான், பின்புல சூழல் தான் முரண்பாடாக தோற்றி. அவை அந்த முரண்பாடுகள் இல்லாமல் இருக்கிறதே பெரிய போராட்டம். ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர்றதே ஒரு பெரிய போராட்டம். வாழ்க்கையில் இவற்றிலிருந்து விடுபட்டால் மட்டுமே வாழ்க்கையில் நாங்கள் வெல்ல முடியும். இவ்வாறான போராட்டங்கள் இருக்கு. வயதுக்கு மூத்தவர்களை மதிக்க பழகணும். அல்ல கொஞ்சம் படிக்கணும், கூட படிக்கணும், படித்த சினமண்டு பார்த்தா அது கொஞ்சம் மதிப்பு கொடுக்க பழகணும். அடுத்த இன்னொன்று, ஒரு உயிரை கடவுள் படைத்திருக்கான்னா ஏதோ ஒரு உதவி பிறருக்கு செய்யக்கூடிய மாதிரி தான் ஒவ்வொரு உயிரையும் கடவுள் படைத்திருக்கு. அப்போ எந்த உயிர் உள்ள மனிதரும் அல்ல மிருகங்களும் நமக்கு தேவையில்லாதன்னு ஒன்று இல்லை, ஒரு காலத்தில் தேவைப்படும். அந்த உயிர்களிடத்தில் நாங்கள் மதிப்பு கொடுக்க பழகும். ஆகவே நாங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிற போராட்டங்கள் என்பது மகிழ்ச்சியான வாழ்வுக்கு
எவை எவை தேவையோ அவற்றை அடையக்கூடிய வழியில் ஒன்று இறங்கி போகணும், அல்லது இணங்கி போகணும், உடன்பட்டு போகணும், முரண்படக்கூடாது, மதிப்பளிக்கப்பட வேணும், வாழ்க்கையில் தேடக்கூடியதை தேடி பெற்று வாழ்வதற்கு தேவையான சேமிப்பு வச்சுக்கணும். இவ்வாறு நல்வழியில் சிந்தித்து வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ முயற்சி எடுக்கணும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.